சரி. அப்போ சக லியோ படத்துக்கு அப்புறமா எத்தனையோ படம் வந்திருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் குரல் குடுக்கலல்ல. அப்போ மக்கள் பார்க்கும்போது அது ஒரு குறியா தானே பார்ப்பாங்க. ஐயோ! நான் மீண்டும் சொல்றேன். விஜய் அளவுக்கு உச்ச நட்சத்திரங்கள்னா, ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 நடிகர்கள தான் நம்ம சொல்லலாம். ஆமா, சரிங்களா? அவங்க படங்கள் நீங்க எதிர்க்கலையே. யார் சொன்னா எதிர்க்கலன்னு? யார் சொன்னா இல்ல எதிர்க்கலன்னு? விஜய் எதிர்த்த அளவுக்கு குரல் குடுத்தீங்களா? கண்டிப்பா, மிகப்பெரிய சர்ச்சை ஆச்சா? கண்டிப்பா. சர்ச்சை ஆக்கலங்கிறது வந்து அவர்களுடைய ரசிகர் கூட்டத்தை பொறுத்தது. மீடியா குடுக்குற இல்ல இம்பார்ட்டன்ஸ் உங்கள பொறுத்தது. பொறுத்தவரைக்கும் தானே. நீங்க அத சர்ச்சையாக்கணும்னு நெனைக்கலன்னா, அது சர்ச்சையாகாதுல்ல. எப்படி சர்ச்சையாக்கணும்னா, இப்ப நான் வந்து அதே பிகில் படத்த பாராட்டுனேன். அது அந்த அளவுக்கு சர்ச்சையானதா என்ன? அது ஏன் சர்ச்சையாக்க வேண்டிய இது விஷயமா இல்லம்மா, அது? நான் இதே இதே நான் வந்து விஜய்க்கு ஆதரவா கூட ஒரு அறிக்கை குடுத்திருந்தேன். அத மையப்படுத்தி என்ன எல்லா மீடியாவும் கூப்பிட்டாங்களா? என்னன்னா, விஜய் வந்து கார்ல வந்து அந்த கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காருன்னு சொல்லி பெனால்டி போட்டாங்க ஒரு முறை. சரி. அப்ப நான் கேட்டேன், இல்ல நெறைய அரசியல்வாதிகளும் இதே தவற செய்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க போடாம, ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் நீங்க அ ஃபைன் போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன்.